ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்கள்ல அன்னதான சிவன் பெரியவா தொடர்பான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இவருடைய அன்னதான சிவன் பெரியவா தொடர்பான ஒரு நிகழ்வை பார்ப்போம். 1921 பெரியவா பழைய தஞ்சை மாவட்டத்துல யாத்திரை போயிட்டு இருக்கேன். ஒரு சன்னியாசிக்கு எது சிறப்பு அப்படின்னா யாத்திரைகள் போயிட்டே இருக்கணும். ஒரு சன்னியாசி ஒரு நாளைக்கு மேல ஒரு இடத்துல தக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு மேலேயே. இன்னும் சில சன்னியாசிகள் அந்த காலத்துல காத்தால ஒரு இடத்துல இருப்பார், மத்தியானம் ஒரு இடத்துல இருப்பார், ராத்திரி ஒரு இடத்துல இருப்பார். அப்படின்னு இருந்திருக்காரு. துறவரம் ரொம்ப கஷ்டம்னு சொல்றோமே, துறவரம் ரொம்ப கஷ்டம்னு சொல்றோமே, சில பேர் நினைக்கலாம் என்னது ஒரு காவி கட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கலாம். துறவரத்தோட விதிகள், துறவரத்துல இருக்கிற கட்டுப்பாடுகள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பொருண்ட நான் குடும்பஸ்தரா இருந்து நினைச்சபடியே வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு ஓடி வந்துடும். ரொம்ப கஷ்டம் துறவரம்ங்கிறது. இந்த துறவரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விதிகள் எதையும் மீறாமல் வாழ்ந்தவள் மகாபிரிவா. மனுஷ வாழ்க்கைன்னா நமக்கெல்லாம் சில எக்ஸம்ஷன் நம்ம அப்பெல்லாம் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சந்தியாவந்தனம், திரிகால சந்தியாவந்தனம் நம்ம பண்றோம். ஒரு நாளைக்கு எங்கேயோ வெளியில போயிட்டு நம்ம சாயங்காலம் வந்துடுவோம். 5-6 மணிக்கு ஆத்துக்கு வந்துடுவோம். அன்னைக்கு 8-8:30 மணி ஆகுது. 8-8:30 மணிக்கு வந்துட்டு சந்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. பண்ணலாம். ஆனா நமக்கு என்ன தோணும், இப்ப மணி ஆயிடுத்து, இனிமேலாம் டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஆனா சன்னியாசிகள் அப்படி கிடையாது. பூஜைகளை கரெக்டா பண்ணணும், என்ன நியமமோ அதை கரெக்டா மேற்கொள்ளணும். அவனுக்கு உண்டான நியமங்கள்லாம் ரொம்ப டஃப்பானது. மகாபிரிவா யாத்திரை போயிட்டு இருக்கு. பழைய தஞ்சாவூர் மாவட்டத்துல போயிட்டு இருக்கு. அப்ப மகாபிரிவா பிக்ஷை எடுத்துக்கல. பிக்ஷைன்னா ஆகாரம். இப்ப நம்மெல்லாம் சாப்பிடுறது சாப்பாடுன்னு சொல்லுவோம். மகான்கள் எடுத்துக்கிறது பிக்ஷைன்னு சொல்லுவோம். மகாபிரிவா பிக்ஷையை எடுத்துக்கல. ஒரே தவம், யாத்திரை, பூஜை இப்படின்னு மகாபிரிவா இருக்க. ஒரு மகானால நினைச்சா எல்லாம் செய்ய முடியும். நம்மளால முடியாது. ஒரு 7:30-8 மணிக்கு நம்ம காலங்கத்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நீங்க எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த டயத்துக்கு உங்க வயிற்றுல மணி அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளாம் இப்படிதான் பழகிருக்கோம். 3 வேளை சாப்பாடு கரெக்டா இருக்கணும், நமக்கு 2 வேளை காப்பி இருக்கணும், அப்பப்ப ஸ்நாக்ஸ். நம்மளாம் இப்படி பழகி இருக்கோம். ஆனா பாருங்க, ஒரு சன்னியாசி நினைச்சார் அப்படின்னா அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுங்கிறது ரொம்ப கம்மி. பிக்ஷை ரொம்ப கம்மி. ஒரு இலையில வாரி வடைச்சிட்டுலாம் சாப்பிட மாட்டார். அதையே மகாபிரிவா நிறுத்திட்டார். பிக்ஷை எடுத்துக்கிறதே நிறுத்திட்டார். இப்ப நம்ம எல்லாம் என்ன யோசிப்போம், ஒரு சாதாரணமான மனிதன் அப்படின்னா என்னடா அது, மகாபிரிவா பிக்ஷையை எடுத்துக்கல. பிக்ஷை எடுத்துட்டாதானே அவரால் ஒரு 4 இடத்துக்கு நடக்க முடியும், 4 பேரோட பேச முடியும், ஒரு பூஜையை நடத்த முடியும். அவர் பிக்ஷையை நிறுத்திட்டாரே அப்படின்னு நம்மளோட மனசுல தோணும். அந்த பிக்ஷையை நிறுத்தின காரணத்தினால மடத்துல இருக்கிற சில அன்பர்கள், சில கைங்கரியதாரர்கள் எப்படி பெரியவாட்டு சொல்ல முடியும், பெரியவா நீங்க பிக்ஷையெல்லாம் நிறுத்தக்கூடாது, பிக்ஷைலாம் நீங்க எடுத்துக்கணும் பெரியவா, நீங்க டெய்லி பல தொலைவு நடக்கிறேள், பூஜைகள்லாம் பண்றேள், பல பேரோட பேசுறேள், ராத்திரி ரொம்ப லேட்டா ஆகுது நீங்க சயனத்துக்கு போறதுக்கு,
இதெல்லாம் யார் சொல்றது? சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவா ஒருத்தர் 2 பேர் சொல்லி பார்த்தேன். பெரியவாட்ட சொல்லியும் பார்த்தேன். பெரியவாட்டா நம்ம சொல்லி கேட்பாண்ட. ஏன்னா அவருக்கு என்னவோ என்ன சிந்தனையோ அவர் அப்படி இருந்துட்டு இருக்க. அவர் அது எதையுமே பொருட்படுத்தல. அப்படியே தலையாற்றிட்டு போயிட்டார். ஆனா பெரியவா பிக்ஷை எடுத்துக்காமலே போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ஒரு தப்பாச்சு. இதே போல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் சொன்னா பெரியவா கேட்பார், யார் சொன்னா பெரியவா பிக்ஷை எடுத்துப்பார் அப்படின்னு மடத்தில் இருக்கிற கைங்கரியதார்கள் யோசிக்கிற போது அவர்களுக்கு யார் ஞாபகம் வந்தாருன்னா அன்னதான சிவன். வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, ஸ்கூலுக்கு போறவங்க அட்டகாசம் பண்றான், யார் சொல்லியும் கேட்கல. நம்ம என்ன பண்ணுவோம்? யார் சொன்னா அவன் கேட்பானோ அவகிட்ட சொல்லுவோம். சப்போஸ் அந்த பையன் அவனுடைய மாமாவுக்கு கட்டுப்படுவார், அவனோட சித்தப்பாவுக்கு கட்டுப்படுவார், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அங்கிளுக்கு கட்டுப்படுவார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட சொல்லிட்டு, சார் இந்த குழந்தை கொஞ்சம் மிரட்டுங்க சார், நீங்க சொன்னாதான் அவன் கேட்பான் போல இருக்கு. இல்லைன்னா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட சொல்லுவோம், ஸ்கூல்ல வாத்தியார்கிட்ட சொல்லுவோம். யார் சொன்னா அந்த குழந்தை கட்டுப்படுமோ அவகிட்ட சொல்லி அந்த குழந்தைய ஒரு ரொட்டீனுக்கு நம்ம கொண்டு வருவோம். எல்லா இடத்தையும் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு சில பேர் சொல்லுவா, சில பேர் என்ன பண்ணுவா, எங்க சார் நம்ம சொல்லி எங்க கேட்கறது குழந்தைகள், நான் இவ்வளவு சொல்லி என் குழந்தை கேட்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்றது? நான் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். என்ன பண்ண முடியும்? நம்ம சொல்லி கேட்கறது இல்லை. இதை நம்ம நிறைய இடத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கிறோம், நம்மளும் அனுபவிக்கிறோம். பெற்றோர்களான பலரும் அனுபவிக்கிறார்கள். இங்க மகா பெரியவா யார் சொன்னா கேட்பாய், பிக்ஷை எடுத்துப்பார், ஆகாரத்தை டெய்லி எடுத்துக்க ஆரம்பிப்பார். ஏன்னா மகாபிரிவா உடம்பு பழைய மாதிரி இருக்கணும், யாத்திரை போறதுனால அவருடைய உடம்புல சக்தி இருக்கணும், அவர் ஆகாரத்தை எடுத்துக்கணும்னு மடத்தில் இருக்கிற சில சிப்பந்திகள் கைங்கரியதாரர்கள் ஆசைப்படுறா. அப்ப அன்னதான சிவன் அவர்களுடைய நினைப்புக்கு வர. அப்ப அன்னதான சிவன் எங்க இருக்காருன்னா பக்கத்துல, அதே தஞ்சை மாவட்டத்துல பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்க, ஒரு ஊர்ல இருக்க. சரி, அவருக்கு தகவல் சொல்லி இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறா இந்த மடத்தினுடைய சிப்பந்திகள். இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி. ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.